हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 27/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பிச்சைக்காரராக ஆகாதீர்கள், சதா காலத்திற்குமான அதிகாரி ஆகுங்கள். இன்று உலகை படைப்பவராகிய தந்தை உலகை சுற்றி வந்து கொண்டே தமது சந்திப்பின் இருப்பிடத்தை வந்தடைந்தார். உலகை சுற்றி வரும்போது எதை பார்த்தார்? வள்ளலின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் பிச்சைக்காரர் ரூபத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றனர். சிலர் ராயல் பிச்சைக்காரர்கள், சிலர் சாதாரண பிச்சைக்காரர்கள். அனைவரின் வாயிலும் இதை கொடு, அதை கொடு என்ற வார்த்தைகளே கேட்டுக்கொண்டிருந்தன. சிலர் பணத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் சகயோகத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் சம்பந்தத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் கொஞ்ச சமயத்திற்கான சுகம் நிம்மதியின் பிச்சைக்காரர்கள், சிலர் ஓய்வு அல்லது தூக்கத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் முக்தியின் பிச்சைக்காரர்கள், சிலர் தரிசனத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் மரணத்தின் பிச்சைக்காரர்கள், சிலர் பின்பற்றுவோர்களாக பிச்சைக்காரர்கள். இதுபோல் அநேக விதமான தந்தையிடமிருந்து, மகான் ஆத்மாக்களிடமிருந்து, தேவ ஆத்மாக்களிடமிருந்து மற்றும் சாக்கார சம்பந்தத்தின் ஆத்மாக்களிடமிருந்து இதை கொடுங்கள், அதை கொடுங்கள் என்று பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆக பிச்சைக்காரர்களின் உலகத்தை பார்த்துவிட்டு சுயராஜ்ய அதிகாரிகளின் குழுவில் வந்து சேர்ந்துள்ளோம். அதிகாரி இதை கொடு, அதை கொடு என்று சங்கல்பத்திலும் கூட பிச்சை கேட்க மாட்டார். பிச்சைக்காரர்களின் வார்த்தை கொடுங்கள் மற்றும் அதிகாரியின் வார்த்தை இவை அனைத்தும் எனது அதிகாரம். அத்தகைய அதிகாரி ஆத்மாக்களாக ஆகி இருக்கிறீர்கள் இல்லையா? வள்ளலாகிய தந்தை கேட்காமலே அனைத்து அவிநாசி பிராப்திகளின் அதிகாரத்தை தாமாகவே கொடுத்துவிட்டார். நீங்கள் அனைவரும் ஒரு வார்த்தையின் சங்கல்பம் செய்தீர்கள், என்னுடைய பாபா என்று. பாபாவும் ஒரே வார்த்தையில் சொன்னார், சர்வ கஜானாக்களின் உலகம் உன்னுடையது. ஒரே சங்கல்பம் அல்லது வார்த்தை அதிகாரி ஆக்குவதற்கு நிமித்தமாக ஆனது. என்னுடையது மற்றும் உன்னுடையது. இதே இரண்டு சொற்கள் குழப்பத்திலும் சிக்க வைத்து விடுகின்றன. மற்றும் இதே இரண்டு சொற்கள் அனைத்து அழியக்கூடிய துக்கமயமான குழப்பங்களிலிருந்து விடுவித்து சர்வ பிராப்திகளின் அதிகாரியாகவும் ஆக்கிவிடுகின்றன. அநேக சக்கரங்களில் இருந்து விடுவித்து ஒரே சுயதர்சன சக்கரத்தை எடுத்து கொண்டீர்கள். அதாவது சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிட்டீர்கள். எப்போது எந்தவிதமான உடல், மனம், செல்வம், மக்கள், சம்பந்தம், தொடர்பு இவற்றின் சக்கரத்தில் சிக்கிவிடுகிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் சுயதர்சன சக்கரத்தை விட்டுவிடுகிறீர்கள். சுயதர்சன சக்கரத்தை சதா ஒரே விரலில் காட்டுகின்றனர். 5 விரல்கள் அல்லது 2 விரல்கள் அல்ல. ஒரு விரல் என்றால் ஒரே சங்கல்பம், நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர். இந்த ஒரு சங்கல்பம் என்ற ஒரு விரல் மீது சுயதர்சன சக்கரம் சுற்றுகிறது.
ஒன்றை விட்டு அநேக சங்கல்பங்களில் செல்கிறீர்கள், அநேக சக்கரங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சுயதரிசன சக்கரதாரி என்றால் சுயத்தின் தரிசனம் செய்வது மற்றும் சதா காலத்திற்கும் மகிழ்ச்சியாக இருப்பது. சுயதரிசனம் இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு பதிலாக கேள்வி கேட்பவராக ஆகிவிடுகிறீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் என்றால் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. ஆக சதா சுயதரிசனத்தின் மூலம் மகிழ்ச்சி, அதாவது சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. கனவில் கூட தந்தைக்கு முன்னிலையில் பிச்சைக்கார ரூபம் இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை செய்யுங்கள் அல்லது செய்ய வையுங்கள், இந்த அனுபவம் செய்ய வையுங்கள், இந்த தடையை போக்கிவிடுங்கள். மாஸ்டர் வள்ளலின் தர்பாரில் எந்த ஓர் அப்பிராப்தியும் இருக்க முடியுமா? அவினாசி சுயராஜ்யம், அந்த மாதிரி ராஜ்யத்தில் சர்வ கஜானாக்களின் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நிறைந்த களஞ்சியத்தில் குறையேதும் இருக்க முடியுமா? தானாகவே நீங்கள் எதையும் கேட்காமலேயே அவினாசியாக அளவற்றதாக கொடுக்கும் வள்ளல் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் சங்கல்பத்தை விடவும் யோசிப்பதை விடவும் பல மடங்கு அதிகம் சுயம் பாபாவே கொடுக்கிறார். ஆகவே சங்கல்பத்தில் கூட இந்த பிச்சைக்காரத்தனம் இருக்கக்கூடாது. அப்போதுதான் அதிகாரி என சொல்லப்படுவீர்கள். அந்த மாதிரி அதிகாரி ஆகியிருக்கிறீர்களா? அனைத்துமே அடைந்து விட்டோம், இந்த பாடலை பாடுகிறீர்கள் இல்லையா? அல்லது இன்னும் இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், இந்த புகார் பாடலை பாடுகிறீர்களா? எங்கே நினைவு உள்ளதோ அங்கே புகார் இருக்காது, எங்கே புகார் உள்ளதோ அங்கே நினைவு இருக்காது. புரிந்ததா? சில நேரம் ராஜ்ய அதிகாரியின் ஆடையை மாற்றி பிச்சை எடுக்கும் பிச்சைக்கார ஸ்திதியின் பழைய ஆடையை அணிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களா? சமஸ்காரங்கள் என்ற பெட்டியில் மறைத்து வைக்கவில்லையே. பெட்டியுடன் கூடவே ஸ்திதி என்ற ஆடையை எரித்து விட்டீர்களா? அல்லது தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம் என்று வைத்து கொண்டிருக்கிறீர்களா? சமஸ்காரத்திலும் அம்ச மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. இல்லையென்றால் இருநிறம் கொண்டவராக ஆகிவிடுவீர்கள். சில நேரம் பிச்சைக்காரர், சில நேரம் அதிகாரி. அதனால் சதா ஒரு சிரேஷ்ட நிறத்தில் இருங்கள். பஞ்சாப்காரர்களோ வண்ணம் தீட்டுவதில் திறமைசாலிகள் இல்லையா? சரியாக படியாத வண்ணத்தை பூசுகிறவர்கள் இல்லையா? மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் ராஜ்ய அதிகாரிகள் தானே? அடிமைத்தனத்தின் சமஸ்காரம் உள்ளவர்கள் இல்லைதானே? சதா ராஜ்ய அதிகாரி. மூன்றாவது இந்தூர், சதா மாயாவின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டு இருப்பவர்கள். இன்டோர், உள்ளே இருப்பவர்கள் என்றால் சதா பாபாவின் குடை நிழலுக்குள்ளே இருப்பவர்கள். அவர்களும் மாயாஜித் ஆகிவிட்டனர் இல்லையா? நாலாவது குரூப் மகாராஷ்டிரா, அதாவது மகான் ஆத்மா. அனைத்திலும் மகான். சங்கல்பம், பேச்சு, கர்மம் மூன்றிலும் மகான்கள். மகான் ஆத்மாக்கள் என்றால் சம்பன்ன ஆத்மாக்கள். நாலாபுரத்தின் 4 நதிகள் சேர்ந்திருக்கின்றனர். ஆனால் அனைவருமே சர்வ பிராப்தி சுரூப அதிகாரிகள் இல்லையா? 4 நடுவில் 5வதாக இரட்டை வெளிநாட்டினர். 5 நதிகளின் சந்திப்பு எங்கே உள்ளது? மதுபன் கரையில். நதிகள் மற்றும் கடலின் சங்கமம். நல்லது. சதா சுயராஜ்ய அதிகாரி, சுயதர்சன சக்கரதாரி, சதா மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள், சர்வ கஜானாக்களாலும் நிரம்பிய மகான் ஆத்மாக்கள், பிச்சைக்காரத்தனத்தை கனவிலும் கூட இல்லாதவாறு முடித்து விடுபடுபவர்கள். அத்தகைய வள்ளலின் பெரும் செல்வந்தரின் குழந்தைகளுக்கு அவினாசி பாப்தாதாவின் அமர்பவ என்ற சதா சம்பன்ன ஸ்வரூபத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं
सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।